திண்டுக்கல்லில் கொத்தனாரை கொலை செய்துவிட்டு விபத்தில் இறந்ததாக நாடகமாடிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விபத்து நாடகம் அம்பலமானது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் ஏர்போர்ட் நகரைச் சேர்ந்த செந்தில்குமார் கொத்தனார் வேலைகளை செய்து வந்துள்ளார். இவர் கடந்த நவம்பர் மாதம் ஏர்போர்ட் நகர் சிவன் கோவில் அருகே மது போதையில் மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி கீழே விழுந்து இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் தாலுகா போலீசார் விபத்து வழக்கு பதிவு செய்து அவரது உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் செந்தில்குமார் விபத்தில் இறக்கவில்லை என்றும் அவரை கொலை செய்து விட்டதாகவும் உறவினர்கள் போலீசில் தெரிவித்தனர். இந்த வழக்கு நிலுவையில் இருந்து வந்த நிலையில் உடற்கூறாய்வில் செந்தில்குமார் இரும்பு கம்பிகளால் அடித்து கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து போலீசார் அந்த பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் வன்னிய பாறைப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ், கோவு கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த சாரதி, 16 வயது சிறுவன் என 3 பேர் சேர்ந்து கொலை செய்தது தெரியவந்துள்ளது. 3 பேரையும் தாலுகா காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் பல அதிர்ச்சி தகவல்களும் தெரியவந்தன. ரமேஷ் என்பவரின் வீட்டில் செந்தில்குமார் கட்டடப் பணிகளை செய்தபோது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் செந்தில்குமார் பணியை பாதியில் நிறுத்தியுள்ளார். பணியை முடிக்காததால் செய்த வேலைக்கும் ரமேஷ் பணம் கொடுக்காததால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ரமேஷ் தனது நண்பர்கள் சாரதி மற்றும் 16 வயது சிறுவனுடன் சேர்ந்து இரும்பு கம்பியால் செந்தில்குமாரை தாக்கி கொலை செய்தது தெரியவந்தது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பலத்தை அடித்ததுனால அவர் உயிர் போயிருக்குன்ற ரிப்போர்ட்டில் வந்தது. அதை நாங்கள் திண்டுக்கல் ஐயா அவர்கள்ட்ட காமிச்சோம். எஸ்பி ஐயாவை போய் பார்த்தோன்னா அவர் பொறுமையாக விசாரித்தார். என்ன எதனால் நடந்துச்சு அப்படின்றாரு. அருணாச்சலம் மனைவி தகாத வார்த்தையில் எங்கள் ஜாதியை அன்றைக்கி உங்களை திட்டியிருக்காங்க. திட்டவும் இவன் வேலை செய்யலாமா வேணாமான்ட்டு இது பண்ணியிருக்கேன். இந்த வேலையை இது பண்ணுட்டோன்னே மன வருத்தத்திலேயே ஒரு 2-3 நாள் இருந்திருக்கேன். இருந்ததுக்கு பின்னாடி சம்பள பிரச்சனை நடந்திருக்கும்போது இருக்குது. சம்பளம் கேட்குறக்கு அன்றைக்கி உன்னை வர சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு எஸ்பிஐட்ட சொன்னான். சரி, நான் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்றாரு. சந்தேகப்படுற பேரெல்லாம் கேட்டார். 6 பேரை நாங்கள் சொல்லியிருந்தோம். 3 பேர்த்த தான் கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் 3 பேர் என்ன ஆனாங்க, எங்கே இருக்காங்கன்றது தெரியல. எங்களுக்கு விரைவில் கைது பண்ணி எங்களுக்கு நீதி கிடைக்கணும். அவன் இறந்ததுக்கு நீதி கிடைக்கணும். எங்களுக்கு அதுக்காக போராடுறோம். விபத்து வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் ரமேஷ், சாரதி மற்றும் 16 வயது சிறுவன் ஆகிய 3 பேரையும் திண்டுக்கல் தாலுகா போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய இரும்பு கம்பி மற்றும் மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொலை செய்யப்பட்ட செந்தில்குமாருக்கு மங்களம் என்ற மனைவியும் 2 ஆண் குழந்தைகளும் உள்ளனர்.